நாட்டின் வட மாநிலங்களில் சுமார் ஒரு வாரமாக ஏற்பட்டு வரும் இயற்கை பேரிடர்களுக்கு அந்தமான் கடலின் காற்று நகர்வே காரணமாகும். இந்திய பெருங்கடலில் உள்ள அந்தமான் கடலிலிருந்து தென்சீன கடலின் வடக்கே அமைந்துள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு அக்காற்று நகர்ந்து வருவதாக மலேசிய வானிலை ஆராய்ச்சித்துறையின் நடவடிக்கை பிரிவின் துணை தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது இஷா முகமது அனீப் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையானது பலத்த காற்றையும் பெரிய அலைகளையும் உண்டாக்குகிறது. அதோடு பெருகி நிலையும் இணைந்து கொள்வதால் வழக்கத்தை விட அதிகமான நீர்ப்பெருக்கு ஏற்பட்டு பெரிய அலைகள் உருவாவதாக முகமது இஷாம் விளக்கினார். பெருகி என்பது பூமிக்கு அருகில் நிலவு வருவதும் முழு நிலவுமாகும். இந்த பலத்த காற்றுடன் அதிக காற்று ஈர்ப்பத்தின் இயக்கமும் கனமழைக்கு காரணமாகிறது. எனினும் இந்நிலையை ஏற்கனவே கண்டறிந்து செப்டம்பர் 12ஆம் தேதியே தாங்கள் எச்சரிக்கை விடுத்து விட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த வார கடைசியிலிருந்து அடைமழை, புயல் காற்று, அதனால் சாலைகளில் சாய்ந்த மரங்கள், கடலில் பெரிய அலைகள், ஃபேரி படகு சேவைகள் பாதிப்பு என வட மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன் பெர்லிஸ், கெடா, பினாங்கு, பேராக் ஆகிய வட மாநிலங்களில் வியாழக்கிழமை வரை அடைமழை எச்சரிக்கையை மலேசிய வானிலைத்துறை விடுத்திருந்தது.